துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். स्वर्गीय पिता, इस सुंदर समय के लिए हम आपको धन्यवाद और स्तुति करते हैं प्रभु. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே உட்கார்ந்து வசனத்தை பற்றுக்கொள்ளும்படியாக ஒரு நல்ல தருணத்தை எங்களுக்கு தந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். परमेश्वर, आपके चरणों में बैठ के आपके वचन से सीखने के लिए एक अच्छा मौका हमारे जीवन में दिए, इसलिए हम धन्यवाद. ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை கேட்கக்கூடியவர்கள் பார்க்கக்கூடியவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். परमेश्वर, अभी हम प्रार्थना करते हैं प्रभु, हमें सुनने वालों को, देखने वालों को, हर एक को आप आशीष करिए. வார்த்தைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல ஞானத்தை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். आपके वचन सीखने के लिए बुद्धि और ज्ञान से भर दीजिए. பெரிய அற்புதத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. बड़े चमत्कार आपके अंदर கேட்பது மட்டுமல்ல ஆண்டவரே, அது வசனத்திலே கற்றுக்கொள்ளும்படியாக அதன்படி நடக்கும்படியாக கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். परमेश्वर, आपके वचन खाली सुनने वाले नहीं, पर उसके अनुसार चलने वाले भी बनने पाए. ஆண்டவரே, யூடியூப் வழியாக, ஃபேஸ்புக் வழியாக ஆண்டவரே, மற்றும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் லைவ் வழியாக பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். परमेश्वर, हर एक मीडियम के द्वारा हमें देखने वालों को, हर एक बच्चों को आप आशीष करिए प्रभु. உம்முடைய கரங்களை ஒப்படைக்கிறோம். आपके आपने समर्पण करते हैं. இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से हमने प्रार्थना किया, सुनो और कबूल करो हमारे स्वर्गीय पिता. Praise the Lord. Hallelujah. Jesus, we worship you and praise you. Hallelujah. நாம் தேவனை ஆராதிப்போமாக இந்த இரவிலேயும். Hallelujah. நல்ல பாடலை பாடி அவரை துதிப்போம். आज शाम के समय भी हम एक गाना गा के परमेश्वर को स्तुति करेंगे. Praise the Lord. என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே, என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பி
மை துதிக்கிறோம். இந்த நல்ல வேலைக்காய் நாங்கள் மீண்டும் ஒரு முறையாக கூட நமக்கு நன்றி செலுத்துகிறோம். परमेश्वर हम आपको स्तुति करते हैं इस मौके के लिए एक बार और हम आपको धन्यवाद ஆண்டவரே, கடந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவரை பற்றி மிக ஆழமாக எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு வாரீரே, அதற்கு நன்றி செலுத்துகிறோம். परमेश्वर पिछले दिनों से हम पवित्र आत्मा के बारे में मैं सिखा के आ रहे हैं. இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கிருபைகளையும் வரங்களையும் குறித்து தொடர்ந்து படித்துக் கொண்டு வருகிறோம். எங்களை அபிஷேகம் பண்ணுவீராக, ஞானத்தை தருவீராக, கற்றுக்கொள்ள கிருபையை தரும்படியாக परमेश्वर उस पवित्र आत्मा के अभिषेक और सामर्थ के बारे में और हम सीखते जा रहे हैं. प्रभु उनको समझने के लिए हमें बुद्धि और सामर्थ से भर दीजिए. ஹல்லேலூயா. உங்கள் கரங்களை ஒப்படைக்கிறோம். आपके हाथ में समर्पण இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से हमने प्रार्थना. ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर सबको आशीष करने पाए. சாயங்கால வேளையிலும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து அல்லேலூயா நாம் பரிசுத்த ஆவியானவரை அவருடைய வரங்களை பற்றியும் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். हम पिछले दिनों से पवित्र आत्मा के बारे में और उनके अभिषेक के बारे में सीख के आ रहा. இப்பொழுதும் தொடர்ந்து அந்த பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். अभी हम उसको आगे सीखेंगे. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கக்கூடிய வரங்களை பற்றி நாம் கடந்த நாட்களில் கற்றுக்கொண்டு வந்தோம். पवित्र आत्मा के वरदानों के बारे में हम पिछले दिनों से सीख रहे हैं. பகுத்தறிவின் வரம், டிசைனிங் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்ல காரியத்தை போன வாரத்தில் நாம் படித்து முடித்தோம். पिछले हफ्ते हमने ये भी सीखा है कि परखने की उस वरदान के बारे में. இப்பொழுதும் அதோடு சேர்ந்து அல்லேலூயா வித்தியாசமான வரங்களை பற்றி நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். अभी हम अलग अलग वरदानों के बारे में सीख के आ रहा. ஹல்லேலூயா. இப்பொழுது 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் அந்த வரங்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அதை நாம் படித்து கற்றுக்கொண்டு வருகிறோம். पहला कोरिन्थियों की किताब में हम उन वरदानों के बारे में लिखा हुआ है, हम सीख के आ रहा. ஹல்லேலூயா. அது வித்தியாசமான வரங்களை ஆண்டவர் கொடுத்து அவைகள் எல்லாமே பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து தேவ சபையை வளரும்படியாக செய்வதற்காக விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ये सारे वरदान जो है परमेश्वर के उस कलीसिया की बढ़ोतरी के लिए उनके विश्वासियों को दिया हुआ वरदान है. ஹல்லேலூயா. हालेलुया. இன்னும் 12வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் படிப்போம். पहला कोरिन्थियों उसका 12 का 9 को हम एक बार और पढ़ेंगे. இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும் வேறொருவனுக்கு ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. वहाँ में लिखा है किसी को उसी आत्मा से विश्वास और किसी को उसी एक आत्मा से चंगा करने का वरदान दिया जाता है. பகுத்தறிவின் வரத்தை பற்றி நாம் படித்தோம். हमने देखा है कि परखने की उस वरदान के बारे में. இன்றைக்கு நாம் விசுவாசத்தினுடைய வரத்தை குறித்து படிக்க போகிறோம். आज हम सीखने जा रहे हैं कि विश्वास के वरदान. இது மிகவும் முக்கியமான ஒரு வரம். ये बहुत खास वरदान है. விசுவாசம் எல்லோருக்குமே இருக்கிறது. हर किसी के अंदर विश्वास है. அந்த விசுவாசத்தை பற்றி நான் படிக்கவில்லை. उस विश्वास के बारे में नहीं. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது விசுவாசத்தினுடைய ஒரு அளவு, ஒரு நாப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கு. क्योंकि वचन में हमने पढ़ा भी और सीखा भी है कि हर किसी के अंदर परमेश्वर ने एक विश्वास का नाप दिया हुआ. அதல்ல விசுவாசத்தின் வரம் என்று சொல்லக்கூடியது வித்தியாசமான ஒரு வரம். लेकिन ये विश्वास का वरदान जो है उससे अलग है. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, விசுவாசம் சொல்றது நிகழ்காலத்தை பற்றி, நடக்க போகிற ஃபியூச்சரை பற்றியும் நம்மால காண முடியாத காரியங்களை பற்றியும் என்ன சொல்ல சூப்பர் நேச்சுரலாக இருக்கக்கூடிய காரியங்களை பற்றியும் எல்லாம் அதோடு சேர்ந்து கிரியேட் செய்யக்கூடிய ஒரு வரம் இது. ये विश्वास जो ऐसा है कि जो हमारे भविष्य के बारे में जो अनदेखी बातों के ऊपर विश्वास करते आगे बढ़ने का एक विश्वास. விசுவாசத்தின் வரம் என்று சொல்லக்கூடியது சாதாரணமாக நாம் செய்யக்கூடிய காரியங்களை விட மிக பெரிதான ஒரு காரியம், அதிசயமான ஒரு காரியம், வல்லமையான ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்றால் இந்த விசுவாசத்தின் வரம் தேவன் நமக்கு தந்தால் மட்டும்தான் நாம் செய்ய முடியும். अगर कोई चमत्कार तरीके की कोई कार्य करना हो या कोई आपको अचंभित कार्य बातें करना हो तो ये विश्वास अगर आपके अंदर होगा तभी होगा. ஹல்லேலூயா. அந்த இடத்துல அந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு மேல இருக்கக்கூடிய எல்லா விதமான சந்தேகங்களையும் ஆண்டவர் எடுத்து போடுவார். उस समय जो परमेश्वर जो उसके ऊपर उस बातों के ऊपर की जो हर एक जो चिंताओं को जो हमारे सोच विचारों को परमेश्वर उठा के हटाएगा. அவிசுவாசம் இல்லாதபடி தேவன் நம்மை மாற்றி மிக வல்லமையான ஒரு அபிஷேகத்தை ஊற்றி அந்த விசுவாசத்தின் கிருபையாலே வரத்தாலே நிறைப்பார். परमेश्वर हमें उस अविश्वास, हमारे अंदर की जो भी अविश्वास है उसको हटा के पूरे अभिषेक से, पूरे विश्वास से हमें भरेगा. அந்த வரம் வரும் பொழுது, அந்த அபிஷேகம், அந்த விசுவாசத்தினுடைய அபிஷேகம் வரம் வருகிற பொழுது जब ये विश्वास की अभिषेक या वरदान हमारे अंदर जब आएगा तब की बात है. அந்த வரம் நம்ம மேல வருகிற பொழுது எல்லா விதமான சூழ்நிலைகளையும் மேற்கொண்டு
நாம் அந்த காரியத்தை பெற்றுக்கொள்வோம். अगर ये वरदान हमारे अंदर आएगा तो हम हर एक हमारे बातों से आगे बढ़ सकते हैं. அதற்காக இந்த கிருபை, இந்த வரம் செயல்படுகிறது. उसके लिए ये वरदान जो कार्य करेगा. ஹல்லேலூயா. விசுவாசத்தினுடைய வரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு அபிஷேகம். ये जो विश्वास की वरदान जो है परमेश्वर ने हमें एक अलग तरीके से देने वाला एक वरदान है. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சாதாரணமா இருக்கக்கூடிய விசுவாசத்தினால நடக்காத காரியங்களை இந்த வரத்தினால நாம் பெற்றுக்கொள்ள முடியும். हमारे ये छोटे विश्वास है या जो साधारण विश्वास से नहीं होने वाली बातें जो है इस विश्वास के द्वारा हो जाएगा. ஆண்டவர் சொன்னாரு, இந்த மலையை பார்த்து நீங்கள் சொன்னீர்களானால் இது பெயர்ந்து சமுத்திரத்தில் போய் விழும் அப்படின்னு சொல்லி சொன்னார். क्योंकि यीशु मसीह ने एक बार कहा है कि अगर तुम विश्वास के साथ इस पहाड़ को बोले कि उस समुद्र में जाके गिरे तो वो गिर जाएगा. அது நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய சாதாரண விசுவாசத்தினால நடக்காது. ये हमारे अंदर की जो साधारण विश्वास है उससे नहीं होगा. ஆனால் ஒரு மலை போற ஒரு பிரச்சனை உங்க முன்னால வந்து நிற்கிற பொழுது, आपके सामने एक पहाड़ जैसा एक परेशानी या बात जो सामने खड़ी है, நீங்கள் தேவனுக்குள்ளே பரிபூர்ணமாக விசுவாசித்து அவரையே பற்றிக்கொண்டு அந்த விசுவாசத்தின் வரத்தின் அபிஷேகம் உங்கள் மேல் வருகிற பொழுது நீங்கள் அல்லது அந்த 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 அபிஷேகத்தை நீங்கள் ஆக்டிவ் பண்ணுறோம். அதாவது அந்த விசுவாசத்தை நீங்கள் கிரியையில் கொண்டு வருகிறோம். उस समय जो आपको है परमेश्वर के दिया हुआ इस खास वरदान जो विश्वास के वरदान को आपको कार्य में लाना है. हालेलुया. हालेलुया. அப்போ அந்த காரியம் நடக்கும். तब वो पहाड़ जो हट जाएगा या आपकी बात जो है हो जाएगा. அதுக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வரம்ன்றது விசுவாசத்தின் வரம் சொல்றோம். उसके लिए परमेश्वर ने दिया हुआ वरदान है ये विश्वास के वरदान. हालेलुया. இது எல்லா இடத்துலயும், அதாவது இந்த விசுவாசத்தின் வரம் சொல்ல நீங்க தவறா எடுக்கக்கூடாது. விசுவாசமும் விசுவாசத்தின் வரமும் ரெண்டு. विश्वास और विश्वास के वरदान दोनों अलग अलग हैं. நம்மளுக்கு விசுவாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காரியத்தையும் செய்ய முடியாது. हमारे अंदर विश्वास है करके हम हर बात नहीं कर सकते. விசுவாசத்தின் வரம் ஒரு அபிஷேகம். அது विश्वास के वरदान एक अभिषेक है. அது அந்த பர்టిక్యులர் நேரத்துல தேவன் அந்த வசனம் சொல்லுகிறது, அவருக்கு பிரியம் உள்ளவருக்கு அவர் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு யாரு பிரியம் இருக்கிறாரோ அந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் அந்த விசுவாசத்தின் வரத்தை கொடுத்து அந்த காரியத்தை அவர் செய்து முடிக்கணும்னு நினைக்கிறாரோ அவருக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடியது. ये परमेश्वर के द्वारा देने वाला है कि पवित्र आत्मा हमें देने वाला है जो हमारे जो परिस्थिति के ऊपर कार्य करने के लिए उससे आगे बढ़ने के लिए परमेश्वर के ऊपर से मिला हुआ वरदान है ये विश्वास के वरदान. அது சாதாரணமா இல்ல, நம்மளால சாதாரணமா நம்மளுடைய விசுவாசத்தை சொல்லி அந்த காரியம் சாதிக்க முடியாது. ஒரு தனிப்பட்ட நேரத்துல ஆண்டவர் நம்ம மேல அந்த விசுவாசத்தின் வரத்தை ஆக்டிவேட் பண்ணுவார். साधारण विश्वास से उस बात से हम आगे नहीं बढ़ पाएगा, लेकिन परमेश्वर हमें एक खास वरदान அது ஒரு அபிஷேகமாக वो एक अभिषेक के साथ वो हमारे साथ गिरेगा. அது ஒரு அபிஷேகமாக நம்ம மேல இறங்கும். वो एक अभिषेक जैसा वो विश्वास हमारे ऊपर आएगा. நம்மளுக்கு தெரியும் ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் நம்ம மேல இருக்கிற மாதிரி, அந்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய வாயில வருகிறது மாதிரி, அதை சொல்லக்கூடிய ஒரு தைரியம் நமக்கு கிடைக்கிற மாதிரி எல்லாம் நம்மளுக்கு தோணும். ये अभिषेक जब आपके ऊपर आएगा, ये विश्वास के अभिषेक जब आपके ऊपर आएगा, आपको पता चल जाएगा कि मेरे अंदर सामर्थ्य आ गया है कि मैं इस परेशानी से आगे बढ़ सकता हूँ, नहीं तो ये कार्य को मैं कर सकता हूँ करके एक विश्वास आएगा. அதான் அபிஷேகம்னு சொல்றது. ये है विश्वास की. ஒரு வசனம் நம்ம படிக்கலாம். ரோமர் 12வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்துல என்ன எழுதப்பட்டிருக்குன்னு படிப்போம். रोमियो की किताब उसका 3 में क्या लिखा है? அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாசத்தின் அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவராய் எண்ண வேண்டும். क्योंकि मैं उस अनुग्रह के कारण जो मुझको मिला है तुम में से हर एक से कहता हूँ कि जैसा समझना चाहिए उससे बढ़कर कोई भी अपने आप को ना समझे, पर जैसा परमेश्वर ने हर एक को परिमाण के अनुसार बांट दिया है वैसा ही सुबुद्धि के साथ अपने को समझे. ஆமென். ஹல்லேலூயா. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் வந்து எல்லா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அது தேவனை விசுவாசிக்கிறவர்களாக இருந்தாலும் விசுவாசியாதவர்களாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு விசுவாசத்தினுடைய ஒரு சீடு, ஒரு விதையை, ஒரு அளவை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். हर एक व्यक्ति के अंदर परमेश्वर ने एक विश्वास का एक नाप दिया हुआ है अलग अलग तरीके से. हालेलुया. அந்த விசுவாசத்தினுடைய அளவு எல்லாரோட இருதயத்துல இருக்குது. वो छोटा विश्वास का जो नाप जो है हर एक के अंदर है. நீங்க பொதுவாக யார்கிட்டயாவது போய் நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்களா, கடவுள் இருக்குன்னு விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா,
अगर आप किसी की से अगर आप पूछ के देख लीजिए कि आप विश्वास करते हो कि परमेश्वर है करके, தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதவர்கள்ட்ட சொல்றேன் நான், जो परमेश्वर के लोग नहीं है उनकी बात कर रही हूँ। அவங்கள்ட்ட நீங்க போட்டீங்கன்னா போய் கேட்டீங்கன்னா நிச்சயமா அவங்க சொல்லுவாங்க, ஆமா நாங்க விசுவாசிக்கிறோம். हाँ, वो लोग कहेंगे कि हाँ मैं विश्वास करता हूँ। விசுவாசிக்கிறதுனால தானே அவங்க அவங்களுடைய என்ன சொல்றது அந்த ஆராதனை அந்த காரியங்கள் எல்லாம் செய்றாங்க. हाँ, वही विश्वास है, इसीलिए तो वो भी अपने तरीके से अपने आराधना ये सब पूजा पाठ जो कर रहे हैं। அந்த அந்த விசுவாசம்னு சொல்லக்கூடியது தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அதாவது பிறப்பிலேயே மனிதனுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு விசுவாசம், ஒரு விசுவாசம். वो उनके अंदर का ये विश्वास है कि वो बचपन से जो सीख के आ रहे हैं, जो समझ के आ रहा है, वो विश्वास। ஆனால் நம்ம படித்து கொண்டிருக்கிற விசுவாசம் அது அல்ல. लेकिन हम जो सीख रहे हैं वो विश्वास नहीं है। அது விசுவாசத்தினுடைய வரம். वो विश्वास के वरदान। It's a special gift. ये एक अकेला एक मिलने वाला एक तोहफा है परमेश्वर की तरफ से। வரங்கள் எல்லாமே gift தான். सारे वरदान परमेश्वर की ओर से एक वरदान, एक तोहफा है हमारे लिए। அதுல சில வரங்கள் எப்பொழுதும் நம்மோட கூட இருக்கும், சில வரங்கள் தேவையான நேரங்களில் மட்டும் ஆண்டவர் கொடுப்பார். हाँ, कुछ वरदान जो हमेशा हमारे साथ रहता है, लेकिन कुछ वरदान परमेश्वर जो उसको खास समय के लिए देता है। அதனால நம்ம அதனால தான் இங்க வசனம் சொல்லுது, நம்மளுக்கு ஒவ்வொருத்தரும் கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாசத்தின் அளவின்படியே நான் நடந்து கொள்ள வேண்டும் அப்படி சொல்ற காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, यहाँ पे लिखा है कि अपने अपने को जो मिला हुआ विश्वास के अनुसार चलो करके, इसका कारण क्या है? கடந்த நாட்கள் நம்மளுக்கு தெரியும் இந்த வைரஸ் இப்படி பரவிக்கொண்டே இருந்த நேரத்தில் हमें पता है कि ये जो वायरस जो बढ़ने की समय में அதெல்லாம் ஒன்றும் செய்யாத அப்படின்னு சொல்லி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரர் எல்லா விசுவாசிகளையும் கூட உட்கார வச்சு பெரிய ஆராதனை எல்லாம் பண்ணியிருக்கிறார். हाँ, जो बाहर के एक देश में जो है, जो परमेश्वर के एक दास जो है, ये सब कुछ नहीं करेगा करके सबको इकट्ठा करके उन्होंने आराधना करवाया. கடைசியில் அவருக்கே அந்த வியாதி கோவிட்னால பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டார். आखिर में उनको ये बीमारी से पीड़ित होकर वो खुद मर गया. அது அப்ப தேவனால கொடுக்காத ஒரு விசுவாசத்தை கிடைத்ததாக பாவனை செய்து கொண்டு அவர் செய்தார். वो परमेश्वर की ओर से नहीं मिलने वाले एक विश्वास को अपने आप बता के खुद उसमें फंस गया. அதனால தான் இயேசு கிறிஸ்துவிட்ட சாத்தான் இயேசுவை பரீட்சை பண்ணுகிற பொழுது, जब यीशु मसीह को परखने के लिए जब शैतान आया, இயேசு சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரை நீ பரீட்சை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றார். हाँ, यीशु मसीह ने कहा कि परमेश्वर को तुम परखने की जरूरत नहीं है, परखना नहीं चाहिए. ஏன்னா தேவாலய கோபுரத்துக்கு மேலே கொண்டு போய் இயேசு நிப்பாட்டிட்டு அங்கிருந்து கீழே குதி, வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீ கீழே குதிச்சு அவனுடைய கால் கல்லில் தட்டாதபடி தூதர்களை ஆண்டவர் கட்டளை இட்டிருக்கிறாரே அப்படின்னு சொல்லி சோதனை பண்ணுகிற பொழுது, जब शैतान जो यीशु मसीह को मंदिर के जो ऊपर छोटी पे ले जाके खड़े करके कह रहे कि तुम नीचे कूदो, तो मैं संभालने के लिए परमेश्वर अपने स्वर्गदूतों को आज्ञा देगा करके. இயேசு கிறிஸ்துவுக்கு விசுவாசத்தினுடைய வரம் அவருக்குள்ள கிரியை செய்யாமல் இருப்பதனால அவர் சொல்லல. அப்படி यीशु मसीह का विश्वास जब परमेश्वर के विश्वास उनके अंदर नहीं था, इसलिए वो ऐसे बोला नहीं है. அவருக்குள்ள விசுவாசம் இருந்துச்சு, उनके अंदर विश्वास था. அந்த விசுவாசத்தை எந்த இடத்துல அந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும் அப்படின்ற பகுத்தறிவு தேவைப்படுகிறது. लेकिन कहाँ पे उसको उपयोग करना है करके हमें एक समझने की जरूरत है. அதுதான் பகுத்தறிவுடைய வரத்தை பற்றி நம்ம முதல்ல படிச்சோம். हमने इससे पहले पढ़ा है कि परखने की उस वरदान. அப்பொழுது நான் சொன்னேன், பகுத்தறிவும் விசுவாசமும் ஒன்றிணைந்து ஒரே போல தான் கிரியை செய்யும். ये परखने की वरदान और ये जो विश्वास की वरदान जो एक जैसा कार्य करेगा. हालेलुया. அதனால அந்த வரங்கள் ஒரு வரங்கள் ஒரு வரத்தோடு இணைந்து இருக்கிறது. क्योंकि एक वरदान एक दूसरे वरदान से जुड़ा हुआ है. அதனால பகுத்தறிவின் வரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசின் வரம் நம்ம அதோட சேர்ந்து இணைந்து இருக்குது, அதனால அது எல்லா இடத்துலையும் கிரியை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, எக்ஸைட் ஆகிடக்கூடாது. तो हमें ये नहीं सोचना चाहिए कि चलो परखने की वरदान मेरे अंदर है तो विश्वास की वरदान भी उसके साथ कार्य करेगा करके हमें उत्साह में हमें नहीं भरना चाहिए. हालेलुया. பகுத்தறிவை தெரிந்து கொண்டு இயேசுக்கு என்ன பண்ணிருக்கலாம், இந்த கோபுரத்திலிருந்து கீழே குதிச்சிருக்கலாம். हाँ, एक बार यीशु मसीह अगर वहां से कूद सकते थे. ஆனா இயேசு என்ன சொன்னாரு, लेकिन यीशु ने क्या, தேவனாகிய கர்த்தரை நீ பரீட்சை பண்ணக்கூடாது. हाँ, सर्वशक्तिमान परमेश्वर को परखना नहीं चाहिए. हालेलुया. हालेलुया. அப்ப அது பகுத்தறிவின் காரியத்தை, ஆனா அதே இடத்துல இயேசு நிறைய இடத்துல விசுவாசத்தின் வரத்தை வைத்து மரித்தோர்களை எழுப்பி இருக்கிறாங்க, கடல் மேல நடந்திருக்கிறாரு, பெரிய அற்புதங்கள் எல்லாம் ஆண்டவர் செஞ்சிருக்காரு. लेकिन वही यीशु मसीह बहुत जगह पे जो अपना विश्वास के जो अभी जो हम सीख रहे हैं उस विश्वास से बहुत लोगों को अचंभित कार्य परमेश्वर ने किया है कि मुर्दों को जी उठाया है और बीमारों को चंगा किया है, ऐसे बहुत चमत्कार के तरीके से काम भी किया है. हालेलुया. हालेलुया. प्रेज द लॉर्ड.
ஒவ்வொரு தடவையும் நம்ம இந்த விசுவாசனுடைய கிருபை எப்படி கிரியை செய்கிறது, வரம் எப்படி கிரியை செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, विश्वास की वरदान कैसे कार्य करेगा? ஹல்லேலூயா. அது படிப்படியாக வளரக்கூடியது விசுவாசத்தின் வரம். वो एक पड़ाव जैसे बढ़ने वाले हैं, हर एक पड़ाव में बढ़ते जाते हैं. பாருங்க, நம்ம வேணா ஒரு 2-3 உதாரணங்களை பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 14வது அதிகாரத்துக்கு நம்ம வருவோமாக. मत्ती रचित सुसमाचार उसका 14वां अध्याय में हम आएंगे, या 14वां अध्याय में आएंगे. பாருங்க, அங்க வந்து ஒரு பெரிய விசுவாசம் கிரியை செய்கிறத நமக்கு பார்க்க முடியும். वहां पे हम एक बहुत बड़ा विश्वास को कार्य में देख सकते हैं. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தண்ணீர் மேல் நடந்து வருகிறார். यीशु मसीह पानी के ऊपर चल के அதை பார்த்த பேதுரு ஆண்டவரோட சொல்ற, ஆண்டவரே நீரா அப்படின்னா நாங்க வரும்படியா கட்டளையிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. तो यीशु मसीह को पानी में चलते हुए देखे पतरस ने कहा है कि परमेश्वर यीशु मसीह अगर आप है तो मुझे भी आज्ञा दीजिए कि आगे आने के लिए. இயேசு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தில் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அவிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்லி கூப்பிட்டான். उसने कहा है कि तब पतरस सब नाव पर से उतर कर यीशु के पास आने को पानी पर चलने लगा, पर हवा को देखकर डर गया और जब डूबने लगा तो चिल्लाकर कहा, हे प्रभु मुझे बचा. यीशु ने तुरंत हाथ बढ़ाकर उसे थाम दिया और उसे कहा, हे अल्पविश्वासी, तूने क्यों संदेह किया? ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ அந்த இடத்துல வந்து பேதுருடைய விசுவாசமானது அற்பமான ஒரு விசுவாசமா இருந்துச்சு. वहां पे हम देख सकते हैं पतरस की विश्वास जो है आधा विश्वास, मतलब अल्प विश्वास. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கேட்டு தண்ணீர்ல நடந்தான் என்று தெளிவாக வசனம் சொல்லுகிறது. वहां पे साफ लिखा है कि परमेश्वर की बात को सुन के उन्होंने पानी के ऊपर चलने लगा. ஹல்லேலூயா. हालेलुया. ஆனால் சில நேரத்திலேயே வந்து ஆண்டவருடைய வார்த்தையை மறந்துட்டு சுற்றுப்புறங்களை பார்த்தோன்னே தண்ணீர்கள் மூழ்க ஆரம்பிச்சிட்டாங்க. लेकिन परमेश्वर की बात को सुनते जब आगे बढ़ रहे थे उस समय तुरंत जो है वो परिस्थिति को देखने लगा तो वो डूबने लगा. இதே சூழ்நிலை தான் நான் சொன்ன அந்த போதகருக்கு நடந்துச்சு. यही ऐसे परिस्थिति में उस परमेश्वर के दास भी चला होगा. நம்மளுக்குள்ள அந்த விசுவாசம் இல்லாமல் விசுவாசம் இருப்பதை போல காட்டிக்கொண்டால் நாம் சில இடங்கள்ல வந்து பட்டு போகும். हमारे अंदर विश्वास ना होते हुए हम ऐसे लोगों को दिखाए कि मेरे अंदर बहुत विश्वास है करके तो हम डूब सकते हैं. அது ரோமர் 12:3 நம்ம படித்தபடி தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அளவின்படி இருக்கக்கூடிய விசுவாசம், அற்பமான ஒரு விசுவாசம். ये रोमियो की किताब में जैसे हमने 12वां अध्याय में पढ़ा है वैसे कि परमेश्वर से मिला हुआ एक नाप, विश्वास के नाप. ஹல்லேலூயா. ஆனா பாருங்க, அடுத்த ஒரு இது பார்க்குறோம். லூக்கா 1:2 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்களை படிச்சு பார்த்தீங்கன்னா, लूक रचित सुसमाचार उसका 1:2 से 9 तक अगर पढ़ के देखे, உங்களுக்கு படிச்சு காட்டுகிறாரு. हालेलुया. பாருங்க, அதில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய ஒரு விசுவாசத்தை பற்றி அங்கே எழுதப்பட்டிருக்கு. हम एक बहुत बड़ा विश्वास के बारे में लिखा है. இயேசுவினிடத்தில் வந்து ஒரு 1000க்கு அதிபதியானவன் வந்து இயேசுகிட்ட சொல்கிறார், என்னுடைய வீட்டில் வந்து ஒரு குழந்தை இறந்து போகுது. அது வந்து நீங்கள் வந்து வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு மனிதன் வந்து பலவீனமாக இருக்கிறான், நீங்கள் வந்து அவரை குணப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். वहाँ पे हम देखते हैं कि एक व्यक्ति आके उनको कह रहे हैं कि मेरे जो नौकर जो है बीमार है उनको आके चंगा करिए. உடனே ஆண்டவர் வீட்டுக்கு போகிறாரு. तो वो उनके घर में गया. போல அவர் சொல்கிறார், ஆண்டவர் நீ என்னோட வீட்டுக்கு உள்ளே வர்றதுக்கு வந்து நான் எந்த விதமாகத்துலேயும் வந்து தகுதி இல்லாதவன், நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். तो वो कह रहे कि यीशु मसीह जब उनको चंगा करने के लिए उनके घर पहुंचा तो वो व्यक्ति कह रहे कि परमेश्वर आप मेरे अंदर आने के लिए मैं योग्य नहीं है, इसलिए आप एक बात कहिए तो वो काफी है. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை கேட்டுட்டு சொல்றாரு, ஏன்னா நானும் அதிகாரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மனிதன், அதிகாரம் எனக்கு மேலே இருக்கிறவங்க அதிகாரி இருக்காங்க, எனக்கு கீழே அதிகாரி இருக்காங்க,
நான் ஒருத்தர சொன்னேன்னா அவன் அதை செய்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த அவனுடைய விசுவாசத்தை சொல்லுகிற பொழுது जब वो अपने विश्वास के बारे में बता रहा था कि मैं भी एक काम करने वाला व्यक्ति हूँ, मेरे ऊपर काम करने वाले मेरे नीचे काम करने वाले हैं, अगर मैं किसी को कहूँ तो वो मेरी बात को मानता है करके वो यीशु मसीह को अपने विश्वास के बारे में बता रहा है। ஆண்டவர் ஆச்சரியப்பட்டு சொல்லுகிறார், இஸ்ரவேலுக்குள்ளே கூட இவ்வளவு பெரிய விசுவாசத்தை, பெரிய விசுவாசம், இந்த விசுவாசத்தை நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி சொல்றார். तब यीशु मसीह कह रहे हैं कि उनके विश्वास को देख के कि पूरे इस्राएल के अंदर मैंने ऐसा विश्वास कभी नहीं देखा है। இது பெரிய விசுவாசம். ये है बहुत बड़ा विश्वास। ஆனா இந்த ரெண்டு விசுவாசத்தை பற்றி நம்ம இங்க படிக்கல. लेकिन ये दोनों विश्वास के बारे में हम यहाँ नहीं पढ़ रहा। அற்பமான விசுவாசம், कम विश्वास, பெரிய விசுவாசம், और बड़ा विश्वास। அல்லேலூயா. இது மனிதனுக்குள்ள சில நேரங்களில் சூழ்நிலைகளை உண்டாகக்கூடிய ஒரு நம்மளுக்குள்ளே உண்டாகக்கூடிய ஒரு விசுவாசத்தினுடைய அளவு. ये अलग अलग परिस्थिति में हमारे अंदर आने वाले कि विश्वास की नाप है। ஆனால் விசுவாசத்தினுடைய வரம் என்று சொல்லுகிறது ரொம்ப வித்தியாசமாக கிரியை செய்யக்கூடிய ஒரு வரம். लेकिन विश्वास का वरदान जो है वो अलग तरीके से कार्य करता है। அது என்ன என்று சொல்லி நம்ம பழைய ஏற்பாடுல ஒரு காரியத்தை பார்க்க போறோம். हम उसको पुराने नियम से एक भाग को पढ़ के ஒன்று ராஜாக்களின் புத்தகத்துக்குள்ள வருவோம். पहला राजा के किताब அதே 1வது வசனத்தை நம்ம படித்தோமானால் ஏலியா என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய தீர்க்கதரிசியை நம்ம பார்க்க முடியும். वहां पे हम एक बहुत बड़ा भविष्यवक्ता जो है एलिया के बारे में சீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பனாகிய ஏலியா ஆகாவ் ராஜாவை நோக்கி, என் வாக்கின்படி அன்றி இந்த வருடத்திலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருக்கு அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொன்னார். वहाँ में हम देखते हैं पहला राजा उसका 17 का 1 से पढ़ रही हूँ। और तिशबी एलिया जो गिलाद के परदेशियों में से था, उसने आहाब से कहा, इस्राएल का परमेश्वर यहोवा जिसके सम्मुख मैं उपस्थित रहता हूँ, उसकी जीवन की शब्द इन वर्षों में मेरे बिना कहे, ना तो मैं बरसाऊंगा और ना ओस पड़ेगी। ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாருங்க, அதுதான் விசுவாசத்தின் வரம் என்று சொல்லக்கூடியது. ये है विश्वास का वरदान। இது சாதாரணமான இடத்துல போய் எலியா சொல்லல. ये का साधारण जगह में जाके नहीं बोल रही, ராஜாட்ட போய் சொல்றார். एक राजा से कह என்ன சொல்லுகிறார்? நான் சொல்லாதபடி இந்த தேசத்துல மழையும் பெய்யாது பனியும் விழுகாது அப்படிங்கிறார். राजा को कह रहे वो एलिया कह रहे कि मेरे बोले बिना यहाँ पे ना बारिश होगी ना ओस आएगी। இது அற்பமான விசுவாசமும் இல்ல, பெரிய விசுவாசமும் இல்ல, இது விசுவாசத்தினுடைய வரம். ये छोटा कम विश्वास भी नहीं है, बड़ा हुआ विश्वास भी नहीं, ये है कि विश्वास के वरदान। தேவனால் சில பிரத்யேகமான நேரங்களில் சில பெரிய காரியங்களை செய்யும்படியாக பகரப்படக்கூடிய ஒரு புது அபிஷேகம். ये परमेश्वर की ओर से कुछ खास समय में कुछ कार्य करने के लिए परमेश्वर देने वाला विश्वास। சாதாரண விசுவாசம் எப்படி வளருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, साधारण विश्वास कैसे बढ़ेगा? நம்முடைய சூழ்நிலைகள், இந்த வசனத்தை படிக்கிறதன் மூலமாக, ஜெபிக்கிறதன் மூலமாக, தொடர்ந்து வசனம் தியானிக்கிறதன் மூலமாக நம்மளுக்குள்ள ஆண்டவர் கொடுத்துடக்கூடிய அந்த சின்ன விசுவாசமானது வளர்ந்து வளர்ந்து அந்த 100க்கு அதிபதிக்கு வந்தது போல பெரிய விசுவாசமாக அது வளரும். हमारे अंदर विश्वास ऐसे बढ़ते हैं कि परमेश्वर के वचन पढ़ने से, प्रार्थना करने से या परमेश्वर के वचन सुनने से जो हमारे अंदर की छोटा विश्वास जो है वो बढ़ते जाते हैं. ஆனால் அதை விட விசுவாசத்தின் வரம் என்று சொல்லக்கூடியது, இந்த விசுவாசம் சின்ன விசுவாசமாக இருந்தாலும் பெரிய விசுவாசமாக இருந்தாலும் என்ன சொல்றது, ஒரு சூப்பர் நேச்சுரல் காரியத்தை செய்து முடிப்பதற்காக தேவனால் பர்டிகுலர் நேரத்தில் நம்ம மேல ஊற்றப்படக்கூடிய ஒரு புதிய அபிஷேகம் அது. लेकिन ये परमेश्वर की विश्वास का वरदान जो है वो एक खास वरदान है। वो है कि कुछ समय में, कुछ पल में अगर कोई महान कार्य करने के लिए, कोई अचंभित, कोई चमत्कार के कार्य करने के लिए, उस समय के लिए परमेश्वर की ओर से मिलने वाला एक अभिषेक. விசுவாசத்தின் வரம் என்று சொல்லக்கூடியது ஸ்பெஷல் கிஃப்ட்னு கூட சொல்லலாம், பிரத்யேகமான ஒரு வரம் என்று கூட சொல்லலாம். इस विश्वास की वरदान जो हम परमेश्वर की ओर से एक तोहफा भी समझ सकते हैं. हालेलुया. 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 அது தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய தனிப்பட்ட நேரத்தில், தனிப்பட்ட இடத்துல தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வரம். परमेश्वर अलग जगह में कुछ खास समय के लिए मिलने वाले एक अभिषेक. हालेलुया. அது பலவீனமாக இருக்கக்கூடிய நேரங்களிலேயோ, நம்மளுக்கு உதவி மற்ற இடத்துலேருந்து கிடைக்காது, இல்லைன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபிசிக்கல் ஹெல்ப் கிடைக்காத ஒரு நேரத்திலேயோ நமக்குள்ள ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு அபிஷேகம். ये ऐसा एक अभिषेक है कि हमें हर जगह से जो मिलने वाला सहायता जब बंद हो जाता है या हमें कहीं और
कहीं भी कोई सहारा नजर नहीं आ रहा तब परमेश्वर की ओर से मिलने वाला एक अभिषेक। அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், விசுவாசத்தினுடைய வரம் என்று சொல்லக்கூடியது நமக்குள்ள எப்பொழுதும் நிலைநிற்கக்கூடிய வரம் கிடையாது. அது इसलिए मैंने शुरुआत में ही बता दिया है कि ये विश्वास की वरदान जो हमेशा हमारे अंदर नहीं रहता है। சில இடங்களில் நிறைய பேர் அதை புரிந்து கொள்ளாதபடினால ஃபெயில் ஆகி போயிறாங்க. बहुत लोग बहुत समय में इसको नहीं समझते हैं, इसलिए वो हार जाते हैं। எனக்கு விசுவாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய காரியங்களை செய்யறாங்க. बहुत लोग कहते हैं कि मेरे अंदर विश्वास है करके बहुत सारे कार्य को करते हैं, ஆனா அது நடக்கிறது இல்ல. लेकिन वो नहीं हो அப்பொழுது அவர்கள் வெட்கப்பட்டு விடுகிறார், वो दुखित हो जाते हैं। ஹல்லேலூயா. அதனால நம்ம விசுவாசம் நமக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாசத்தை வைத்து செய்யக்கூடிய காரியங்களும் விசுவாசத்தினுடைய கிஃப்ட், விசுவாசத்தினுடைய வரத்தை வைத்து செய்யக்கூடிய காரியங்கள் ரெண்டு விதமான காரியங்கள். इसलिए मैं बता रहा हूँ कि हमारे अंदर की जो विश्वास के साथ जो हम करने वाले कार्य और इस विश्वास के वरदान के साथ करने वाला कार्य दोनों अलग अलग है। ஹல்லேலூயா. ஏலியாவுடைய வாழ்க்கையில நடந்த காரியம் அதைத்தான் நமக்கு ஞாபகப்படுத்து. एलिया के जीवन में हुआ बात हमने यही देखा है। அவர் சொல்றாரு, நான் சொல்லாதபடி மழை பெய்யாது, நான் சொல்லாதபடி பனி விழாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா एलिया कह रहे कि मेरे बोले बिना यहाँ पे ना बारिश होगी ना ओस पड़ेगी। அது தேவன் அந்த நேரத்தில் ஆகாபு என்று சொல்லக்கூடிய ராஜாவுக்கு தன்னுடைய வல்லமையை காட்டும்படியாக ஏலியாவின் மூலமாக பகரப்பட்ட, ஏலியாவின் மூலமாக கொடுக்கப்பட்ட ஒரு வரம். ये परमेश्वर की ओर से अपने सामर्थ, परमेश्वर की सामर्थ उस राजा को दिखाने के लिए एलिया भविष्यवक्ता के अंदर कार्य करते हुए परमेश्वर ने दिया हुआ। ஆனா அந்த வரம் लेकिन ये वरदान எப்பொழுதுமே ஏலியாட்ட கிரியை செய்யல. हर समय जो है वो एलिया के अंदर नहीं होता। ஹல்லேலூயா. நமக்கு தெரியும், ஏலியாவினுடைய வாழ்க்கையில இதை சொன்ன பிறகு சிறிது நேரம் கழித்து, சிறிது நாட்கள் கழிச்சோன்னா ஏலியா ரொம்ப பலவீனமாயிட்டார். क्योंकि हम देखते हैं उस वचन को आगे पढ़ के आ रहे हैं तो हम देखते हैं ये वचन बोलने के बाद, ये भविष्यवाणी देने के बाद जो एलिया जो है बहुत कमजोर हो गया करके हम देखते हैं। பாருங்க, ஒரு மரத்தணல்ல போய் படுத்துக்கிட்டு, ஆண்டவரே நான் இவர்களை விட பெரியவன் இல்லை, என்னை நீ எடுத்துக்கொள்ளும், நான் வாழ பிடிக்கல அப்படின்னு சொல்லி அழுகிற ஒரு ஏலியாவை பார்க்குறோம். இவ்வளோ பெரிய விசுவாசத்தை சொன்ன ஏலியா சிறிது நேரத்திலேயே ஒரு ராணியினுடைய வார்த்தைக்கு பயந்துக்கிட்டு தன்னைத்தானே மறித்து கொள்ளும்படியாக அழுகிறத நம்ம பார்க்குறோம். इस विश्वास की बात बोलने के बाद वही बोलने वाला वही व्यक्ति जो है एलिया जो है उस रानी की बातों को सुन के कि मुझे उठा लो प्रभु करके एक पेड़ के नीचे जाके रोते हुए हम देखते हैं। हालेलुया. பாருங்க, அந்த வசனத்தை படிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. उस वचन को भी पढ़ के सुना रहा हूं मैं. அவன் வரானத்திலே ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரச்செடியின் கீழே உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொன்னான். और एलिया जंगल में एक दिन के मार्ग पर जाकर एक झाऊ के पेड़ के तले बैठ गया। वहां उसने ये कहकर अपनी मृत्यु मांगी कि हे यहोवा, बस है, अब मेरा प्राण ले ले, क्योंकि मैं अपने பூர்खाओं से अच्छा नहीं हूं। ஹல்லேலூயா. பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இல்ல சில நாட்களுக்கு முன்னால ராஜாவோட முன்னால நின்றுக்கிட்டு தேசத்துல மழை பெய்யணும்னா நான் சொன்னதான் மழை பெய்யும்னு சொன்னவர். ये व्यक्ति ऐसा एक व्यक्ति था कि राजा के सामने खड़े होकर विश्वास के साथ बोला था कि मेरे बोले बिना यहाँ बारिश नहीं होगा करके. சில நாட்களுக்குள்ள பாருங்க, ஒரு ராணியினுடைய, ஒரு ஸ்திரீயுடைய வார்த்தைக்கு கேட்டுட்டு தன்னையே அழித்து கொள்ளும்படியாக வாழ முடியாதபடி பயத்தில் நடுங்கக்கூடிய ஒரு ஏலியாவை பார்க்குறோம். लेकिन कुछ दिन बीतने के बाद हम देखते हैं कि डरे हुए एलिया को, जो रानी की बातों को सुन के अपने मृत्यु मांगने वाले एलिया को हम देखते हैं. இது ரெண்டுமே வித்தியாசமானது அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டுறதுக்கு தான் உங்களுக்கு நான் இந்த உதாரணம் சொன்னேன். ये दोनों परिस्थिति देखो अलग अलग है करके दिखाने के लिए मैं आपको ये दोनों बताया. உங்களுக்கு இது புரியுறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். விசுவாசம் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. இன்னொரு கூட அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், கேளுங்க நல்லா. ये आपको समझना बड़ी मुश्किल है कि इसलिए मैं आपको बार-बार ये बता रहा हूँ. விசுவாசம் எல்லாருக்குமே இருக்குது. विश्वास हर एक के अंदर है. உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதருக்கும் விசுவாசம் இருக்கு. इस दुनिया के अंदर हर एक व्यक्ति के अंदर विश्वास है. தேவ பிள்ளைகளுக்கும் விசுவாசம் இருக்கு. परमेश्वर के बच्चों के अंदर भी विश्वास है. ஒரு மனிதன் தேவனை இரட்சகராக ஏற்றுக்கொள்வது அந்த விசுவாசம் என்று சொல்லக்கூடிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த விசுவாசத்தினுடைய அளவின்படி தான் நாம் தேவனை ரட்சகராக, இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம். हमारे अंदर के विश्वास के अनुसार हम यीशु मसीह को उद्धारकर्ता करके मानते हैं. அதான் ரோமர் 9:10 எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தின்படியாக நம்ம என்ன சொல்றோம், வாயினாலே அறிக்கையிடுகிறோம், இருதயத்தில் விசுவாசிக்கிறோம். इसलिए हम रोमियो की किताब 9वें अध्याय में पढ़ते हैं कि हम
विश्वास के द्वारा अपने दिल से परमेश्वर को स्वीकार करते हैं और मुंह से उनको बोलते हैं. ஆனா அந்த விசுவாசத்தை வைத்து என்ன சொல்ல சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியாது. लेकिन उस विश्वास के द्वारा हम बड़े-बड़े अचंभित कार्य नहीं कर सकते. மலைகளை பெயர்க்கும்படியான காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் விசுவாசத்தினுடைய வரத்தை அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். अगर पहाड़ को हिलाना है कि गिराना है तो हमें उसके अनुसार एक परमेश्वर के उस विश्वास के वरदान अंदर होना चाहिए. இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்ன ஒரு இடத்துலயே ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது, நீங்க கவனிக்கணும். इसको पाने का भी एक बात है. இதுக்காக நீ உட்கார்ந்து உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த வார்த்தை வரம் கிடைக்காது. इसके लिए इस वरदान पाने के लिए अगर आप बैठ के उपवास करो या प्रार्थना करो तो नहीं मिलेगा. ஏன்னா ஆண்டவருக்கு தேவனுக்கு அவருடைய நாமத்துக்கு மகிமைக்காக சில காரியங்களை செய்யும்படியாக எந்த மனிதன் ஊக்கமாக இருக்கிறாரோ அவருக்கு தேவன் அந்தந்த நேரத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு வரம் இது. क्योंकि ये वरदान एक ऐसा वरदान है कि परमेश्वर को महिमा मिलने के लिए, परमेश्वर अपने सामर्थ को प्रकट करने के लिए, परमेश्वर के ऊपर जो ज्यादा विश्वास रखने वालों के लिए उनके अंदर कार्य करते हुए प्रकट होने वाली वरदान है. அப்ப நம்ம வந்து ஆண்டவருடைய காரியங்களுக்காக முக்கியத்துவம் கொடுத்து அதற்காக நாம் அயராது உழைக்கிற பொழுது தேவனுக்கு தெரியும் எந்தெந்த நேரத்தில் அந்த வரத்தை கொடுத்து அந்த காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று. क्योंकि हम परमेश्वर के लिए जब कार्य करते हैं तो बहुत इच्छा के साथ उनके लिए कार्य करते हैं तो परमेश्वर समय समय पर जिस समय पर जो वरदान की जरूरत है वो देख के हमें पूर्ति करते हैं. அந்த நேரத்தில் ஆண்டவர் அந்த விசுவாசத்தினுடைய வரத்தை நம்ம மேல ஊற்றுவார். उस समय परमेश्वर वो अपने वरदान जो हमारे ऊपर डालेगा. ஒரு தடவை அந்த வரம் ஊற்றப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரம் எனக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிடக்கூடாது, நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸை வைத்து கொண்டு மற்ற காரியங்களுக்கும் அந்த 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 கிஃப்டை ஆப்ரேட் பண்ணக்கூடாது. परमेश्वर ने ये वरदान मुझे दिया है, मेरे अंदर ये वरदान है करके हम हर जगह उसको उपयोग नहीं कर सकता. இந்த விசுவாசனுடைய வரம் கிரியை செய்யக்கூடிய நேரத்தில் உங்களுக்குள்ளே தெரியும், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுவார், நீ அதை சொல், நீ அதை செய் அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ள ஆண்டவர் பேசுவார். जब ये वरदान का उपयोग जब होना है तो पवित्र आत्मा मेरे अंदर बात करेगा कि उसको उपयोग करने के लिए. பாருங்க, 1 ராஜாக்கள் புத்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம பார்க்குறோம். ஏலியாவுக்கு ஆண்டவன் அந்த கிருபையை கொடுத்தபடினால ஆகா ராஜா முன்னால் போய் நின்று பயமாக ராஜா முன்னால், ஒரு மனிதன் முன்னால், ஒரு ஆண் முன்னால் நின்று அவ்வளவு தைரியமாக அந்த காரியத்தை சொல்கிறான். हम देखते हैं कि राजा पहला राजा उसका 17वां अध्याय में देखते हैं एलिया बहुत हिम्मत के साथ उस राजा के सामने खड़े होकर बातें बता रहा. அல்லேலூயா. ஆனால் ஒரு ஸ்திரீயின் முன்னால, ஒரு ராணியின் முன்னால அவங்க வந்து இவனை கொன்றுவாங்க அப்படின்னு, ஏலியாவை கொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அதை கேட்டு பயந்துக்கிட்டு அந்த விசுவாசமே அந்த விசுவாசம் அந்த ஆப்ரேட் பண்ணவே இல்லை. விசுவாசத்தின் வரம் அந்த இடத்துல ஏலியாவுக்குள்ள கிரியை செய்யணும். लेकिन उस रानी की बातों को सुन के एलिया बड़े कमजोर हो गया, दिल में टूट गया करके हम देखते हैं. वहाँ पे उस विश्वास का जो अभिषेक का जो वरदान जो है कार्य नहीं किया वहाँ पे. आमेन, हालेलुया. அப்போ விசுவாசத்தின் அந்த இடத்துல அது கிரியை செய்யல அப்படின்றதோட அர்த்தம் ஏலியாவுக்கு விசுவாசமே இல்லை, இஸ்ரவேலோட விசுவாசம் போயிடுச்சு அப்படின்ற அர்த்தம் கிடையாது. इसका मतलब ये नहीं है कि एलिया के अंदर के विश्वास हट गया करके, ऐसा नहीं है. ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்திருக்கக்கூடிய விசுவாசம் அவருக்குள்ள இருக்குது. परमेश्वर की ओर से हर एक के अंदर एक विश्वास का नाम दिया हुआ है, वो हर एक के अंदर है. ஆனா அந்த சூப்பர் நேச்சுரலா செய்யக்கூடிய காரியங்களோட விசுவாசம் அந்த வரம் மட்டும் அவருக்குள்ள இல்லாம இருந்துச்சு. लेकिन जो है अचंभित यो चमत्कार के बाद कार्य करने का उस विश्वास उनके अंदर उस समय नहीं था. அதனால அவர் ஓடி போய் அந்த மரத்தின் கீழே இருந்துகிட்டு என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே அப்படி சொல்லி கதறுகிறார். वो इसलिए कि उस पेड़ के नीचे जाके बैठ के रोने लगा कि प्रभु मुझे उठा लो. இது நம்மளுக்கு எல்லாருக்குமே உண்டாகும். ये हर किसी को ऐसा हो सकता है, ऐसा पढ़ा सकते हैं. சில நேரங்கள் நம்ம ஐயோ அந்த காரியத்துக்காக நான் ஜெபம் பண்ணி அதை பெற்றுக்கொண்டேனே, இதுக்காக ஜெபம் பண்ணி எனக்கு அது நடக்கலையே அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் நம்ம நினைத்து கொள்கிறோம். हम भी ऐसे बहुत बार सोचते हैं कि चलो उस बात के लिए मैंने प्रार्थना किया था, वो तो हो गया था, लेकिन ये कार्य क्यों नहीं हो रहा करके हम भी सोचते हैं. ஆனா அந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ற பொழுது ஆண்டவருக்கும் தெரிஞ்சதோ அந்த காரியம் உங்களுக்கு நடக்க வேண்டும் அப்படின்றதுனால அந்த விசுவாசத்தின் வரத்தை உங்கள் மேலே ஆண்டவர் பொழிந்தார். क्योंकि उस समय उस बात होना जरूरी था कि परमेश्वर ने इसीलिए उस वरदान आपके अंदर देख के उस कार्य को किया था. ஆனால் எப்பொழுதுமே அந்த வரம் கிரியை செய்யாது. लेकिन वो वरदान जो हर समय कार्य नहीं करता. அதனால தான் இயேசு கிறிஸ்துவின் ஒரு உவமையை, ஒரு உதாரணத்தை உங்களுக்கு முதல்ல சொன்னேன். इसलिए मैंने यीशु मसीह का एक दृष्टांत मैंने पहले आपको बता दिया. பிசாசு இயேசுவை சோதித்த பொழுது சொல்லுகிறார், வசனத்தை சொல்லுகிறார், உடைய கால்கள் கல்லில் தட்டாதபடி பரிசுத்த ஆவியானவர் தூதர்கள் பாதுகாத்துக் கொள்வாங்களே, நீ அங்கிருந்து குதி அப்படின்னு சொன்ன உடனே जब यीशु मसीह से शैतान कह रहे हैं कि तुम इस मंदिर के ऊपर से
नीचे कूदो तो तुम्हारे लिए प्रभु आज्ञा देगा कि अपने दूतों को कि तुम्हारे पैर जो है पत्थर में ना लगे, ठोस ना लगे, इसलिए तुम्हें उठा लेगा। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் என்ன சொன்னாரு? यीशु ने क्या कहा? தேவனை நீ பரீட்சை பண்ணக்கூடாது. परमेश्वर को तुम परखना नहीं चाहिए। ஹalleluya. हालेलुया। ஏனென்றால் விசுவாசத்தின் கிருபையை நாம் கிருபையை அந்த வரத்தை நாம் செயல்படுவதற்கு முன்னதாக பகுத்தறிவை தெரிந்து கொள்ள வேண்டும். मैं इसलिए कि उस समय ऐसे बोला है कि हमें विश्वास के उस वरदान को उपयोग करने से पहले उस परखने की वरदान को हमें पाना जरूरी है। ஹalleluya. பகுத்தறிவு இருந்தால்தான் விசுவாசத்தினுடைய கிருபை சரியான இடத்துல கிரியை செய்யும். उस परखने की वरदान अगर हमारे अंदर है तो उस विश्वास के वरदान भी सही जगह पे कार्य करेगा। பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லாமே படிப்படியான வளர்ச்சி, அதை முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். हमारे आत्मिक जीवन जो है एक पड़ाव जैसे बढ़ने वाली जीवन है। பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு ஷார்ட்கட் கிடையாது. परमेश्वर के राज्य में या आनंद राज्य में जाने के लिए कोई ऐसा छोटा रास्ता नहीं है। ஒரே ஒரு வழிதான் இருக்குது. एक ही रास्ता। ஆண்டவராய் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். यीशु ने कहा है कि मैं ही रास्ता और जीवन मार्ग में ही हूँ। பேதுரு அப்போஸ்தலர் நடவடிக்கையில் சொல்லுகிறார், இந்த பூமிக்கு கீழே ஆகாயத்துக்கு கீழே பூமியில ஒரே ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு. इंसान की उद्धार के लिए पृथ्वी में दिया हुआ एक ही नाम है, वो है यीशु मसीह का। அது இயேசு ஒருவர் தான். वो यीशु मसीह का ही। அப்ப மற்ற எந்த விதமான வழிகள் மூலமாகவும் மதங்கள் மூலமாகவும் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. there is no shortcut into the heaven. इसलिए हम दूसरे कोई और रास्ते से या कोई और मार्ग से कोई और धर्म से हम यीशु मसीह के पास नहीं या परमेश्वर के राज्य में नहीं पहुंच सकते। அதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயே ஷார்ட்கட்ல இல்லைன்னா இன்ஸ்டண்டா நீங்க வளரலாம் அப்படின்னு நினைச்சா வளரவே முடியாது. वैसे आत्मिक जीवन में भी हम जल्दी से या पल भर में हम एक उछल कूद नहीं कर सकते। மெச்சூரிட்டி, ஒரு மனிதனுக்கு மெச்சூரிட்டி வருகிறது படிப்படியாகத்தான் வரும். एक इंसान के मेच्योरिटी या बढ़ावा जो धीरे धीरे होता है இல்லையா? ஒரு குழந்தை வீட்டில் பிறந்த உடனே அடுத்த நாளிலே பெரிய முதிய ஒரு மனிதனை போல ஒரு 25-30 வயசு இருக்க ஒரு இளந்தாரி ஒரு வாலிபனை போல பேசுவாரா? சின்ன பையன் பேச மாட்டான். अभी पैदा हुआ एक छोटा सा बच्चा जो है वो एक नौजवान व्यक्ति की तरह बात नहीं कर सकता। அவன் மெதுவா வளர்ந்து அந்த பிள்ளை பருவத்தை விட்டு அடுத்த பருவத்துக்கு வந்து அதற்கு பிறகு வாலிப பருவத்துக்கு வருவான். हाँ, वो बच्चा जो धीरे धीरे बढ़ता है कि अपने हर एक पड़ाव होता है उसको आगे बढ़ने का। அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் वैसा ही आत्मिक जीवन में भी है। பரிசுத்த ஆவியாரோட அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டோமே என்றால் எல்லாம் கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. परमेश्वर की पवित्र आत्मा के अभिषेक हमने पा लिया कि इसका मतलब ये नहीं कि हमने सब कुछ पा लिया। அந்த அபிஷேகம் நம்ம மேல வருகிற பொழுது எதை நம்ம முதல்ல காரியம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, जब ये अभिषेक हमारे अंदर आता है तो सबसे पहले क्या होता है? பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கான ஒரு கேரண்டி நம்மளுக்கு வந்துடும். स्वर्ग राज्य में जाने, आनंद राज्य में जाने का एक गारंटी हमें मिल जाता है। ஏன்னா பரிசுத்த ஆவியானவரை வைத்து முத்திரையிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுற வசனம். क्योंकि हमें पवित्र आत्मा के द्वारा हमें मुद्रण किया हुआ है या मोहर लगाया हुआ है। எபேசியர் 4:30 எடுத்து படிக்கல, நீங்க வீட்டில் படித்துக் கொள்ளுங்கள். ஆல்ரெடி இதெல்லாம் நான் சொன்ன விஷயங்கள். एफेसियों की किताब उसका 4:31 है, ये सब आप घर में पढ़ के देख लीजिएगा। ஹல்லேலூயா. ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவர் இங்கே பூமியில இருந்து ஒரு மனிதனுக்குள்ள வசித்து கொண்டு என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, लेकिन वो पवित्र आत्मा इस पृथ्वी में एक इंसान के अंदर रहते हुए क्या कार्य कर रहा है? முதல்ல நம்மளை வசனம் படிக்கும்படியாக தூண்டுகிறார். सबसे पहले वो हमें वचन पढ़ने के लिए हमें उत्साहित எதுக்கு வசனம் படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிவு உண்டாகணும். அது முக்கியமான ஒரு காரியம். वचन क्यों पढ़ना है? वचन पढ़ने से हमारे बुद्धि बढ़ते हैं। என்ன அறிவு உண்டாகணும் அப்படின்னு கேட்டா, உலகவரமான அறிவு கிடையாது. உலகவரமான அறிவு உங்களுக்கு உண்டு. कौन सा बुद्धि को बढ़ाना है? इस दुनिया की बुद्धि नहीं, वो तो आपके अंदर है। அது என்ன அறிவு அப்படின்னா, பரிசுத்த தேவனை பற்றின சரியான அறிவு உங்களுக்கு உண்டாக வேண்டும். ये ज्ञान कौन सा है? पवित्र परमेश्वर को समझने का, उनके बारे में समझने का एक बुद्धि। ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் அவருடைய 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, என்னுடைய ஜனங்கள் என்னை பற்றின அறிவு இல்லாதபடியினால சங்காரமாகிறார்கள். होशिया की किताब उसका 4:6 में लिखा है कि परमेश्वर के वचन को ना जानने की वजह से मेरा लोग नाश हो रहा है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப வசனத்தை கற்றுக்கொண்டால் நாம் தேவனை புரிந்து கொள்ளும் என்று புரிகிறது. इससे हम सीख सकते हैं कि परमेश्वर के वचन को पढ़ेंगे तो हम परमेश्वर को समझ सकते हैं। தேவன் யார் என்றும் சர்வ வல்லமை உள்ளவர், எப்படிப்பட்டவர், அவர் என்ன ஆசைப்படுகிறார், நினைக்கிறார், அவருடைய சித்தம் என்ன, எல்லா காரியங்களும் தேவனுடைய வசனத்தில், தேவனுடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. परमेश्वर के वचन के अंदर परमेश्वर कौन है, वो क्या कर सकते हैं, वो सर्वशक्तिमान है कि क्या हमारे लिए कर सकते हैं,
कैसा है परमेश्वर, ये सारे हम पता चल सकते அப்போ ப்ராப்பரா தரவா தேவனை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது அதுதான் முக்கியமான காரியம். அந்த அறிவு நம்மளுக்கு வரணும். परमेश्वर के बारे में एक अच्छा ज्ञान हमारे अंदर होना चाहिए. gift அறிவு இருக்கிறவன் ஆபரேட் பண்ணா தான் gift ப்ராப்பரா வர்க் பண்ணும். हाँ, जिनके अंदर ज्ञान है वही सही ढंग से इस वरदान का उपयोग कर सकते हैं. அப்படிதானே நம்ம வந்து இப்போ பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு, மெச்சூர் ஆகாத பிள்ளைகள் கையில் வந்து ஒரு தீக்குச்சியோ மற்றபடி காரியங்களையோ ஒரு கத்தியோ கொடுக்க மாட்டோம். हम कोई भी छोटे बच्चे के हाथ में या जिनके अंदर बुद्धि नहीं, उनको उपयोग करने का तरीका नहीं जानते हैं, उनके हाथ में ऐसा कोई चीज़ नहीं देगा. அதில் ஏன்னா கையை கட் பண்ணிக்கிடுவான். क्योंकि वो अगर चाकू देगा तो वो हाथ को काट देगा. ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிடும். हाँ, कुछ तो होगा. ஸோ அதனால கொடுக்க மாட்டோம். इसलिए हम नहीं देते. ஆனால் பெரிதாக வளர்ந்த ஒரு வாலிபனாக மாறினவனுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கே தெரியும், அதை எடுத்து அவன் ப்ராப்பராக கட் பண்ணுவான். हाँ, लेकिन एक नौजवान व्यक्ति को हमें समझाने की जरूरत नहीं है, वो खुद ही कर लेगा. இதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில, நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில பேதுரு 1 பேதுரு 2வது வசனத்தில் எழுதியிருக்கிறபடி, जैसे पहला पत्रुस उसका 2 में लिखा है, இப்பொழுது பிறந்த பிள்ளைகளைப் போல வளரும்படியான மாயமில்லாத தேவ வசனமாகிய பாலை பரிந்து கொள்ள வாஞ்சையாயிருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. हमें लिखा है कि अभी जन्मे हुए बच्चों के जैसा परमेश्वर के उस दूध, उस वचन का दूध पीने के लिए तैयार रहो या इच्छा रखो करके हम पढ़ते हैं. அப்ப வாஞ்சையா இருக்கணும். அது அந்த வாஞ்சை கொடுக்கிறது தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள. वो इच्छा जताने वाले कौन है? वो पवित्र आत्मा है. வசனத்தை படிக்கணும், இன்னும் படிக்கணும், நல்லா தெரிந்து கொள்ளணும், ஆண்டவரை ஆழமா தெரிந்து கொள்ளணும் அப்படி சொல்லி நம்ம அதை அந்த தூண்டுதல் கொடுக்கறது தான் பரிசுத்த ஆவியானவர். परमेश्वर को वचन पढ़ने का एक उत्साह या प्रोत्साहन हमारे अंदर डालने वाला कौन है? वो पवित्र आत्मा. எவ்வளவு நம்ம ஆழமா வசனம் படிக்கிறோமோ அவ்வளவு ஆழமாக தேவனை கொடுத்த அறிவு நமக்கு கிடைக்கும். जितना हम गहराई से परमेश्वर के वचन को पढ़ेंगे उतना हमारे अंदर परमेश्वर के बारे में ज्ञान आएगा. அந்த அறிவு நம்மளுக்குள்ள கிரியை செய்கிற பொழுது, जब वो ज्ञान हमारे अंदर कार्य करेगा, அபிஷேகம் நம்மளுக்குள்ள நிலை நிற்கும். वो अभिषेक हमारे अंदर बना रहेगा. அபிஷேகம் நிலை நிற்கிற பொழுது जब वो अभिषेक हमारे स्थिर रहेगा, பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவார். पवित्र आत्मा में चलाएगा. பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற பொழுது पवित्र आत्मा में चलाएगा. எந்தெந்த காரியங்கள் எப்ப செய்யணும் அதுக்கு தேவையான கிருபைகளை, வரங்களை தேவன் அந்தந்த நேரத்துல நமக்கு கொடுப்பார். कौन सा कार्य को कब करना है करके उस परिस्थिति के अनुसार पवित्र आत्मा हमें समझाएगा. அப்ப அதனுடைய நீவு, அதனுடைய பேஸ் இல்லைன்னா அதனுடைய என்ன சொல்றது, அந்த இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜபமும் தேவனுடைய வார்த்தை படிக்கலும். उसका नींव क्या है? तो वो है कि परमेश्वर का वचन और प्रार्थना. அதில் ஒரு வீடு கட்டுகிற பொழுது அதற்கு பேஸ்மெண்ட் கட்டுகிறது போல ஆவிக்குரிய கிருபா வரங்கள் அவை ஆப்ரேட் பண்ணணும்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னா இந்த 2 காரியம் ரொம்ப முக்கியமானது. ஒன்று ஜபமும் தேவனுடைய தேவனுடைய வசனத்தை படிக்கிறது. जैसे हम घर को बनाते हैं वैसे ही हम वचन में, अगर परमेश्वर के वचन में बढ़ना है तो हमें प्रार्थना करना और परमेश्वर के वचन को सीखना जरूरी है. தேவனுடைய வசனத்தை படிக்கிறது அப்படின்னு சொன்னா அதுல ஒரு காரியம் இருக்கு, அதை மட்டும் சொல்லி முடிச்சிறேன். परमेश्वर के वचन को कैसे पढ़ना है? ஊழியக்காரங்களா இருந்தா பிரசங்கம் பண்றதுக்காக தேவையான நோட்ஸ் எடுக்கிறதுக்காக பைபிள் படிப்பாங்க. अगर परमेश्वर की सेवकाई करने वाला लोग है तो अगर प्रचार करने के लिए वो अपने वचन से कुछ नोट्स निकालते हैं. விசுவாசிகளா இருந்தா ஒரு சங்கீதத்தை எடுத்து படிப்பாங்க. अगर साधारण विश्वासी है तो एक भजन संहिता को पढ़ेंगे. அப்படி படிக்கிறத பத்தி நான் சொல்லல. ऐसा पढ़ने के लिए नहीं बोल रहा हूं. ஆண்டவரை தெரிந்து கொள்ளும்படியாக, அவருடைய வல்லமையை தெரிந்து கொள்ளும்படியாக, அவருடைய சுபாவத்தை தெரிந்து கொள்ளும்படியாக பர்சனலான ஒரு பைபிள் ஸ்டடி நமக்கு தேவைப்படும். हमें एक निजी जीवन के अंदर एक परमेश्वर के वचन को पढ़ना जरूरी है. परमेश्वर को समझने के लिए, उनके बारे में, उनके कार्य को सीखने के लिए, वो कैसा है, कौन है, क्या है करके समझने के लिए एक वचन को पढ़ना जरूरी है. ஹல்லேலூயா. அப்படி படிக்கிற பொழுதுதான் நம்மளுக்குள்ள அறிவு, தேவனை பற்றின அறிவு வளரும். ऐसे पढ़ेंगे तो हमारे अंदर परमेश्वर के बारे में जो बुद्धि है या ज्ञान है बढ़ जाएगा. அந்த அறிவு தான் கிருபைகளை, வரங்களை ஆப்ரேட் பண்ணுவதற்கு தேவையான மெச்சூரிட்டியை கொண்டு வரும். ये समझ जो है हमारे अंदर की वरदानों को हर एक परिस्थिति में उपयोग करने का बुद्धि देगा. இயேசு என்ன செஞ்சாரு? यीशु ने क्या किया? 12வது வயதுல இயேசுவை தேவாலயத்துக்கு கொண்டு போகிற பொழுது, जब 12वीं उम्र में उनको जब मंदिर लेके जा रहे थे, அங்கே உட்கார்ந்து வேத சாஸ்திரிகளும் பண்டிதர்களுமா இருக்கக்கூடியவர்கள்ட்ட வந்து இயேசு வாதாடுகிறார். वहाँ के उस मंदिर के जो पंडित लोगों से यीशु मसीह ने बातें की. அவங்க எல்லாம் சும்மா படிச்சுட்டு டீச் பண்றதுக்காக, வேத சாஸ்திரிகள் வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக படிச்சிருக்காங்களே தவிர
அதனுடைய சத்தியத்தை தெரிந்து கொள்ளாமல் படிச்சிருக்கிறாங்க. हाँ, वहाँ के वो पंडित और फरीसी लोग जो है वो दूसरों को सिखाने के लिए वो वचन सीख रखा है। இயேசு அவங்கள்ட்ட கேள்வி கேட்குறாங்க. यीशु मसीह से सवाल कर रहा है। இதே கேள்வி சீடர்களோட இருக்கும் பொழுது இயேசு மற்றவர்கள்ட்ட கேட்குறாங்க. ऐसे ही सवाल जब चेलों के साथ थे तब भी उनसे पूछा था। அல்லேலூயா. हालेलुया। தாவீதின் குமாரனா இருக்கக்கூடிய மசியாவை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறார். दाऊद के पुत्र उस मसीहा के बारे में आप लोग क्या समझते हो? தேவனுடைய குமாரனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. परमेश्वर के पुत्र के बारे में तुम क्या समझते हो? சங்கீதத்திலிருந்து எடுத்து சொல்ற தாவீது எழுதின சங்கீதத்திலிருந்து எடுத்து சொல்கிறார். दाऊद के लिखा हुआ उस भजन संहिता से उठा के कह रहे हैं, ஆண்டவர் என்னுடைய ஆண்டவர்கிட்ட பேசினாரே அப்படின்னு சொல்லி தாவீது சொல்லுகிறாரே. அப்ப தாவீதுடைய குமாரனை எப்படி தேவனா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறார். परमेश्वर मेरे परमेश्वर से कह रहे करके बता रहे हो तो वो कैसा उनका पुत्र होगा करके दाऊद का पुत्र कैसे बनेगा करके पूछ रहा. அவங்களுக்கு அதுக்கு பதில் சொல்ல முடியல. वो उनका जवाब नहीं दे पाए. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாஸ்திரிகளும் பரிசேயர்களும் எல்லாமே மற்றவங்களை சொல்லி கொடுக்கறத கிளாஸ் எடுக்கிறதுக்காக பிரசங்கம் பண்றதுக்காக பைபிள் படிச்சாங்களே தவிர, इससे हम पता हमें समझ में आ जाता है कि वो लोग दूसरों को सिखाने के लिए फरीसी लोग और सदूकी लोग जो है दूसरों को सिखाने के लिए परमेश्वर के அவர்களுடைய நாலேஜை வளர்த்து கொள்ளும்படியாக அவங்க பைபிள் படிக்கல. खुद की अपनी बुद्धि और ज्ञान को बढ़ाने के लिए उन्होंने कभी नहीं पढ़ा. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜனங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பரிதாபகரமான காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, आज के जो आदमी लोगों के अंदर की भी कमी घटी क्या है? தேவனை தெரிந்து கொள்ளும்படியாக தேவனுடைய வார்த்தையை நம்ம படிக்கிறது இல்லை. परमेश्वर को समझने के लिए, परमेश्वर के बारे में ज्ञान बढ़ाने के लिए हम कुछ नहीं कर रहे. நான் ஒரு ஊழியக்காரனா இருக்கிறேன், நான் பிரசங்கம் பண்றதுக்காக பைபிள் ஸ்டடி நடத்துறதுக்காக பைபிளை கொஞ்ச நேரம் படிச்சு ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு பைபிள் சொல்லிட்டு போறேனே தவிர, என்னுடைய பர்சனலான ஒரு அறிவு ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆவலோட பைபிளை படிக்கிறது இல்லை. मैं अपने बारे में बता रहा हूँ. जब आपको ये बाइबल स्टडी में आपको सिखाने के लिए मैं कुछ वजन देखता हूँ या नोट्स निकालता हूँ, लेकिन अपने लिए पढ़ के अगर मैं नहीं पढ़ रहा तो அதனால தான் பேதுரு சொன்னாரு. इसलिए पत्रुस ने कहा, என்ன சொன்னாரு? அந்த ஒரு வசனத்தை படிச்சு முடிச்சிடுறேன். एक वचन बल्कि हम 1 பேதுரு 2வது அதிகாரம் அவருடைய 2வது வசனம். पहला पत्रुस उसका दूसरा 2:2 3 நீங்கள் வளரும்படி புதிதாக பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். हमें लिखा है, नए जन्मे हुए बच्चों की नाई निर्मल आत्मिक दूध की लालसा करो. பாருங்க, என்ன நீங்கள் வளரும்படி, आपको बढ़ाने के लिए. ஹalleluya. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னா, अगर आपको आत्मिक जीवन में बढ़ना है, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்த gift எல்லாம் ஆபரேட் பண்ணணும்னா, पवित्र आत्मा के अभिषेक को पाते हुए ये वरदानों का अगर उपयोग करना है முதற்படி தேவனுடைய வார்த்தையை படிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். सबसे पहला पड़ाव आपका ये है कि परमेश्वर के वचन को सीखना. சும்மா படிக்கிறத பத்தி சொல்லல, खाली पढ़ने के लिए नहीं बता रहा हूँ, கற்றுக்கொள்ள வேண்டும். उसको समझना है. You should search. आपको उसको में ढूंढना है. हालेलुया. हालेलुया. பெரோவில அப்போஸ்தலர் நடவடிக்கையில ஒரு வசனம் ஞாபகம் வருது. प्रेरितों की किताब के अंदर मुझे एक वचन याद आ रहा है. பெரோவாயில இருக்கக்கூடிய ஜனங்கள் தெசலோனிக்காவில் இருக்கவர்களை விட மிகுந்தவர்கள், உத்தமர்கள், நல்ல மக்கள், தேவனுக்கு பிரியமானவர்கள் அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். बरोवा के लोगों से बढ़कर जो तेसलोनिके के लोग जो है बहुत अच्छे हैं करके वहाँ पे बता रहा. पवित्र தெசலோனிக்கே लोगों से बढ़कर, तेसलोनिके के लोगों से बढ़कर बरोवा के लोग अच्छे हैं. என்ன செஞ்சாங்க அவங்க? उन्होंने क्या किया அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை படிக்கிறது மட்டுமல்ல, அது அப்படியே தானா, அது உண்மைதானா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணாங்க. हाँ, क्योंकि वो लोग क्या करते थे कि परमेश्वर के वचन को सुनने के अलावा वो लोग परमेश्वर के वचन में ढूंढते थे कि वो वैसा ही है या नहीं है. ஹalleluya. நாமும் தேவனுடைய வசனத்தை படிக்கிறது மட்டுமல்ல, வசனம் அப்படியே தானா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணவராக இருக்க வேண்டும். हमें भी ऐसा होना चाहिए कि परमेश्वर के वचन सुनने के अलावा वो वैसा ही है करके हमें परखना है. அப்பொழுது பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் நமக்குள்ள நிலைநிற்கும். तब पवित्र आत्मा के अभिषेक हमारे अंदर बने நாம் रहेगा. கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நவ கிருபாவரங்கள் 9 கிருபைகளையும் வரங்களையும் நாம் ஆபரேட் பண்ண முடியும். तब हमारे अंदर की जो परमेश्वर के पवित्र आत्मा की ओर से आया हुआ उस 9 वरदान जो है वो कार्य करेगा. ஹalleluya. விசுவாசத்தின் கிருபை தேவையான இடங்களில் தேவன் உங்கள் மேல கொடுக்குவார். उस विश्वास की वरदान जहाँ पे आपको जरूरत है वहाँ परमेश्वर देगा. இது ஒரு புதிய வரத்தை பற்றி அடுத்த வாரத்துல படிக்க போறோம். अगला एक नए वरदान के बारे में हम अगले हफ्ते से, தேவனுடைய சித்தமாக இருந்தால் அடுத்த வார ஞாயிற்றுக்கிழமை நாம் சந்திப்போம். अगर परमेश्वर की इच्छा है तो अगले सोमवार इतवार को हम मिलेंगे ஆராதனையில். ஹalleluya. ஃபேஸ்புக்கில்
யூடியூப்ல வரக்கூடிய இந்த செய்திகளை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு சொல்லுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. फेसबुक और यूट्यूब में आने वाले इस प्रचार को आप देख लीजिए और दूसरों को बताइए. ஆண்டவரே துதிக்கிறோம், நல்ல வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். परमेश्वर हम स्तुति करते हैं अच्छे मौके के लिए. எங்களை கற்றுக்கொண்ட நல்ல வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். हमारा सीखा हुआ इस वचन के लिए அந்த धन्यवाद. விசுவாசமும் விசுவாசத்தின் வரவும் ரெண்டும் மாறுபட்டது என்று சொல்லி புரிந்து கொண்டபடியா கிருபை தந்தபடியா நன்றி. परमेश्वर हमारा विश्वास और विश्वास के वरदान दोनों अलग है करके हमें समझने के लिए समझाने के लिए அந்த धन्यवाद. அபிஷேகத்தோட நிலைநிற்கும்படியாக தேவனுடைய வார்த்தை கற்றுக்கொள்ளும்படியான ஒரு ஞானத்தை எங்கள் மேலே ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம். उस अभिषेक में स्थिर रहने के लिए, बने रहने के लिए उस अभिषेक हमारे ऊपर डालिए. எங்களை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். हमें सुनने वाले आपके हर एक बच्चों को आशीष உங்கள் करें. கரங்களோ ஒப்படைக்கிறோம். आपके हाथ में समर्पण करें. ஜெபத்தை கேட்டபடியாக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். प्रार्थना आपने सुन ली इसलिए धन्यवाद. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से हमने प्रार्थना की. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, इन आत्मावे करते என் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.